வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலிங்க ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க, முருங்கைக்காய் வச்சு செய்யலாம். முருங்கைக்காய் கறிங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கிங்க. கடாயை வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஜீரகம் பொரியட்டும். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. 2 தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 2 டீஸ்பூனுங்க. இது நல்லா பச்சை வாசம் அளவுக்கு வதக்கிடுங்க நல்லா. இப்போ நான் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன், சைஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கிங்க. ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. உங்களுக்கு தண்ணி பத்தல அப்படின்னா திரும்ப ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்குங்க. நல்லா 3/4 பாதம் வெந்துருச்சுங்க. இந்த டைம்ல உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்க தண்ணி விட்டுக்குங்க. கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும், நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும். இந்த டைம்ல உப்பு தேவைப்பட்டா உப்பு பார்த்து போட்டுக்குங்க. அருமையாக கிரேவி வந்திருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அட்டகாசமாக. வெறும் சாப்பாடில் பெரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க.